நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்னடா இப்படியெல்லாம் ட்விஸ்ட்டு நடக்குது அப்படின்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டேய் வாடா இன்னும் என்னடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் வந்துட்டு நீ வேணாம் உன் தாலி வேணான்னு சொல்லிட்டு மூஞ்சில் எரிஞ்சிட்டு போயிடுச்சுலடா, நம்மளும் பண்ண வேண்டிய சாங்கியத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஊர் பக்கம் போய் சேருவோம், நீ வந்துட்டு எதுவும் நினைக்காத உள்ளவா அப்படின்னு சொல்ல. நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, முதல் ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இப்படியே நீ எரிஞ்சு விழுகிற, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி உள்ளே வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் உள்ளே வந்துட்டு வீராவும் இசைக்கையும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்துட்டு உட்காடுறாங்க. இப்போ தான் மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நம்ம அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா அந்த கேடு கட்டவங்கிட்ட அப்படின்னு சொல்ல. சரி விடுட்டி, அதான் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடையெல்லாம் ஒளிஞ்சு தொலைஞ்சிருச்சுல, இனிமே நம்ம அக்கா நிம்மதியாக இருப்பா, இனிமேல் தான் ரத்னாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இருடா நாங்கள் போய் பார்த்து பேசிட்டு வரோம், நீ வந்துட்டு இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போகிறாங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி தான் வீராவும் இசைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வெங்கடேஷில் ஒரு மனுஷனா, அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுக்கா அப்படின்னு வீரா சொல்ல. ஆமாம் கொஞ்சம் கூட பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன் அவன்லாம் ஒரு ஆளுன்னு அக்கா எப்படி தான் அவனை போய் லவ் பண்ணிச்சோ அப்படின்னு சொல்ல. விடுக்கா என் கையில் சிக்காமல போயிடுவான், நான் கூடிய சீக்கிரம் போலீஸ் ஆக போகிறேன்ல, அப்புறமேட்டி என்கிட்ட சிக்கிட்டவன் அப்படியே விளக்கமாத்த எடுத்து சாணியில் முக்கிய அவனை தெருவா துரத்தி அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு வெங்கடேஷ் கேட்டுடுறாங்க. அவங்க அம்மா அப்பா வரவும் மாடா எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு வெங்கடேஷ் சொல்கிறாங்க, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல. என்னடா சொல்கிற அப்படின்னதும் அந்த வீராவும் இசைக்கை சேர்ந்து என்னென்னலாம் பேசுகிறாங்க தெரியுமா என்னை பற்றி, என்னை அவ்வளோ இலக்காரமாக நினச்சிட்டாங்கல்ல, நான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தோற்று போகிறவன் கிடையாது, என்ன பண்ணுற பாரு, இந்த தாலியை அக்கா கழுத்துலேருந்து இறக்குனா என்ன தங்கச்சி கழுத்தில் ஏற்றிட வேண்டியது அப்படின்னு சொல்ல. டே வேணாடா, தேவையில்லாத வேலை பண்ணாதடா, ஆல்ரெடி அந்த குடும்பமாக நம்ம மேலே கோபத்தில் இருக்காங்க, ஊர்க்காரங்க வேற இப்போ நம்மளை வந்துட்டு விரட்டி விட்டுருக்காங்க அங்கேருந்து, நீ மறுபடியும் ஏதாவது பண்ணனா கண்டிப்பாக அவன் உன்னை கொன்னே போட்டுருவாடா அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அவனும் குடும்பமாக அசிங்கப்படணும், அவனை அசிங்கப்படுத்திட்டு தான் நான் வந்துட்டு சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே அவள் கழுத்தில் தாலி கட்டுறேன் பாரு, கொட்டத்தெல்லாம் அடைக்கிறேன், என்னையா வந்துட்டு விளக்கமாத்த எடுத்து அடிப்பேன்னு சொன்னால் என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்ல. டே இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல. நான் இல்லைன்னு நினச்சி எனக்கு பின்னாடி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, உங்களை நீ பார்க்கலையே அப்படின்னு சொல்ல. நான் பார்க்கல, டே வேணாண்டா பிரச்சனை, வாடா இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை பிடிச்சி அவங்க அம்மா அப்பாவும் இழுக்கிறாங்க. கையை விடு எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவமா உள்ளே போக. டே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் தடுத்துட்டே உள்ளே வர்றாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் இசைக்கையும் வீராவும் வந்துட்டு வந்துடுறாங்க. அவ்வளோ நேரம் தைரியமாக பேசினவங்க வெங்கடேஷ் வந்துட்டு இப்படி குலவெறியோடு வரதை பார்த்தது அப்படியே அதிர்ச்சியாகி பயத்திலே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன பார்த்தாடி என்னென்ன பேச்சு பேசுனீங்க, இப்போ பேசு அப்படின்னு சொல்ல. இசைக்கு வந்துட்டு டே இங்கே பாரு, தேவையில்லாமல் வம்பளுக்காத, ஆல்ரெடி என் அக்கா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டேன், இப்போ எங்ககிட்டே வம்பளுத்து உன் உயிரை வந்துட்டு விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்ல. ஓஹோ இன்னும் உன் வாய் அடங்கலையில் உன் அக்கா கழுத்துல இருந்து இறங்கிடுச்சுல இந்த தாலி, இப்போ உன் கழுத்தில் நான் அதை கெட்ட போகிறேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்ல. அடச்சி வெக்கம் கட்டமனே, இப்படி பேச உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, போய் கோவிலில் வச்சு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, அறிவு கட்டமனே போடா அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்துட்டு திட்டுறாங்க. என்னென்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டீங்களே, என்ன சொன்ன, என்ன விளக்கமாறு எடுத்து ஊர் சுற்றி அடிப்பியா, பரவாயில்ல உனக்கு அந்த உரிமையை நானே கொடுக்குறேன், இந்த தாலியை உன் கழுத்தில் கெட்டினதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு நீ வந்துட்டு தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கு இங்கேருந்து போயிடு, அன்னைக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், உன்னை உசுரோட விடாது அப்படின்னு சொல்ல. அதையும் தான் பார்த்துடலாம், இல்லை உன் கழுத்தில் தாலியை கட்டி உனக்கு புருஷன் ஆயிக்கிறேன், அதுக்கடுத்து நீ சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வர்றாங்க. உடனே வந்து இசைக்கு வந்துட்டு வீரா இவனை நான் பிடிச்சிக்கிறேன், நீ இப்படியாவது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை வந்துட்டு தடுக்க போகிறாங்க. உடனே வெங்கடேஷ் வந்துட்டு இசைக்கையே தள்ளி விட்டுடுறாங்க. இசைக்கு வேற கர்ப்பமாக இருக்காங்களா, போய் நங்குன விழுந்துற மாதிரி போயிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு வீரா அந்த இடத்த வந்துட்டு விட்டு ஓடுறாங்க. கோவிலில் இருக்கவங்களாம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. உடனே இசைக்கு வந்துட்டு உடனே இதை அண்ணன்கிட்ட சொல்லணும், சொன்னா தான் எப்படியாவது வீராவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகத்துக்கு தான் கால் பண்ணுறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவன் இன்னைக்கு அவனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.